அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வத்தோட அனுக்கிரகமோ அல்லது ஒரு தெய்வத்தோட அனுக்கிரகமோ நமக்கு இருந்தால் நமக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தவங்களுக்கு தெய்வத்தோட அனுக்கிரகம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஏதேனும் ஒரு சந்தேகத்தோடு நினச்சிக்கிட்டு இருந்தாலோ இல்லது பூஜை அறையில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வியை அந்த தெய்வத்துக்கிட்ட கேட்டாலோ கெவிலி அடிக்கக்கூடிய சத்தம் அதிகமாக இருக்கும். அவங்கள சுற்றி அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் கெவிலி அடிக்கும். அதன் பிறகு அவங்க ஏதேனும் ஒரு கோவிலுக்கு போய் அமர்ந்திருக்கையிலையோ அல்லது நின்றுக்கிட்டு சாமி கும்பிடையிலையோ அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வர மாதிரிக்கு இருக்கும், அல்லது கண்ணீர் தண்ணி வரும், அல்லது உடல் வைப்ரேஷன் ஆகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தெய்வத்தோட பலம் இருக்குதுன்னு அர்த்தம். குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாமி ஆடுவாங்க. அப்படி வந்தாலும் அவங்களுக்கு குலதெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குதுன்னு அர்த்தம். அதன் பிறகு ஒரு ஆள்கிட்ட போய் இப்போ நம்ம குறி பார்த்துக்கிட்டு இருக்கையிலையோ இல்லது சோழி பிரசன்னம் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கொட்டாவி வந்தாலும் தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெய்வத்தோட மந்திரங்களை உச்சரிப்பாங்க. அந்த மாதிரி உச்சரிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடல் வைப்ரேஷன் ஆகிறது அல்லது உடல் சிலிர்க்கிறது, அதே போல் கொட்டாவி வந்தால் தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் இந்த நெத்தி போட்டு அரிக்கிறது எதனால் அப்படின்னா மூன்றாவது கண் விழிப்படைகிறனாலையும் ஒரு தெய்வத்தோட சக்தி இருக்கிறனாலையும் தான் அந்த மாதிரி வருது. சரிங்களா? அதன் பிறகு கனவுகளில் பெண் சம்பந்தப்பட்ட மஞ்சள் நிறத்திலேயோ சிவப்பு நிற ஆடை அணிந்து உங்களை அழைத்து செல்வது போலையோ அல்லது உங்களுக்கு மந்திரம் எது உபதேசம் கொடுப்பது போலையோ கனவுகள் வந்தாலும் உங்களுக்கு குலதெய்வத்தோடையோ அல்லது ஏதேனும் ஒரு தெய்வத்தோடைய அனுக்கிரகம் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்கள திரிசூலம், எலுமிச்சம்பழம், மல்லிகைப்பூ, மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி உங்களுக்கு அவங்க கொடுத்தாலும் தெய்வத்தோட அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே ஆண்கள் கொடுத்தாலும் ஆண் தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரிக்க கோவிலோட கோபுரங்கள் தரிசனம் செய்வது, தெய்வங்களோட வாகனங்களை நீங்கள் தரிசனம் பண்ணினாலும் உங்களுக்கு தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே நீங்கள் ஒரு கோவில் அமர்ந்து மந்திர ஜபம் பண்ணுவது போலையோ இல்லது ஒரு ஆற்றங்கரை ஒரு குளத்தங்கரையில் நீங்கள் மந்திர ஜபம் பண்ணுவது போலையோ இந்த மாதிரி நீங்கள் கனவுகள் கண்டீங்கன்னா மந்திரம் சித்தி அடையுது. அதே போல் உங்களுக்கு தெய்வத்தோட அனுக்கிரகம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இதுவே உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் விநாயகரோட மந்திரம் ஜபம் பண்ணுறீங்கன்னா யானை துரத்துவது போலையோ அல்லது யானை உங்கள் கனவுல வரும். இதுவே பெண் தெய்வங்கள் ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த தெய்வங்களே உங்கள் கனவுல வருவாங்க. அது கனவுகளில் வந்தால் உங்களுக்கு தெய்வத்தோட பலம் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா உங்கள் குரு கனவுல வந்தாலும் உங்களுக்கு தெய்வ பலம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு குரு இருக்க மாட்டாங்க, அவங்களாம் மந்திரத்தை எடுத்து உபதேசம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட ஆசிரியர்கள் கனவுல வந்தால் மந்திரம் சித்தி ஆயிடுச்சு, அந்த தெய்வத்தோட அருள் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அதே போல் கோவில்கள் சிலைகளை நீங்கள் பூஜை செய்வது போல் கனவுல வந்தாலும் உங்களுக்கு தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குதுன்னு அர்த்தம். கோவில்கள், குளங்கள், ராஜகோபுரங்கள் நீங்கள் மணி அடிப்பது, ஒரு தெய்வத்துக்கு தீபாதாரணை காமிப்பது இந்த மாதிரி கனவுல வர்றது தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்கிறத குறிக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைன்னா கால் பண்ணுங்கள், நான் அதற்குரிய பலனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.